வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக ஐரோப்பா தேசத்தில் இருக்கிறதான ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த பல காரியத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியிலே இன்றைக்கு சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிறதான ஆல்டன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் இருக்கிற ரெவரன் அருணாச்சலம் அவர்களுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிறோம். அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டது. வெல்கம். பிரியமானவர்களே, இந்த நாள் நாங்கள் ரெவரன் அருணாச்சலம் அவருடைய வீட்டில் இருக்கிறோம். கர்த்தர் இவருடைய இந்த தேசத்திலே ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்தில் இவருக்கு ஆண்டவர் அருமையான ஒரு குடும்பத்தை, திருச்சபை ஊழியங்களை கொடுத்து கர்த்தர் ஒரு பெரிய நிலையில் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலத்தை குறித்து நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக இவருடைய ஆரம்ப காலத்தில் எங்கே பிறந்தார், எப்படி வளர்க்கப்பட்டார் என்றதிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். எனவே நான் இவரை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போக போகிறேன். வாருங்கள், நான் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் உங்களோடு நாங்கள் இருக்கிறது. பாஸ்டர், உங்களுடைய இந்த கால வாழ்க்கையை குறித்து நாங்கள் பேசுகிறதுக்கு முதல், ஆண்டவர் உங்களை இந்த தேசத்தில் ஆசீர்வதித்திருக்கிறதை பேசுகிறதுக்கு முதல், உங்களுடைய ஆரம்ப காலம், நீங்கள் எங்கே பிறந்தீங்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பித்த நன்றாக இருக்கும். ஆகவே உங்களை நான் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஓகே, அங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். தேங்க்யூ பாஸ்டர். இப்படி ஒரு தருணத்தை கொடுத்து இந்த காரியங்களை விதமாக நீங்கள் செய்ய முன்வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லது. இப்பொழுது நான் இலங்கையிலே எப்படி சிறுபிராயத்திலே என்னுடைய குடும்ப பின்னணி இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய பெற்றோர் ஒரு இந்து பாரம்பரியத்தில் இருந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு 6 பிள்ளைகள், ஒரு மகளும் 5 ஆண் பிள்ளைகளும். அதிலே நான் கடைசி. அப்படியே அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். எந்த ஸ்ரீலங்காவில் எந்த பகுதியில் நீங்கள் பிறந்த? புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் என்று சொன்னால் அது என் மகள் யாருக்கும் தெரியும். 2 புதுக்குடியிருப்பு இருக்கிறது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு. அப்போ முல்லைத்தீவுக்கு அண்மையாக இருக்கிற அந்த புதுக்குடியிருப்பில் நான் பிறந்தேன். என்னுடைய சிறு பிராயத்திலே நான் எங்களுடைய ஊரில் இருக்கிற சிசி தமிழ் கலவன் பாடசாலையிலே 5ஆம் ஆண்டு வரை அந்த பாடசாலையில் படித்து, பிறகு நான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உயர்கல்விக்கு நான் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்துக்கு நான் கடந்து சென்று அங்கே தொடர்ந்து நான் படித்து கொண்டிருந்தேன். ஓஎல் படிக்கும்போது அந்த நாட்களில் என்னுடைய ஓஎல் படித்து டெஸ்ட் எடுத்து விட்டேன். எடுத்த பிற்பாடு என்னுடைய அப்பா ஒரு பெரிய ஃபார்மராக இருக்கிற அநேக வயல் நிலங்கள் உண்டு. அப்போ அது நிமித்தமாக நான் சிறு பிராயத்திலிருந்து அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ண போய் அப்படி வயல் நிலங்களை பார்த்து அப்படி இதன்ற பொழுது எனக்கும் ஒரு வாஞ்சி அந்த காரியங்களை குறித்து அதிலே கொஞ்சம் ஈடுபாடு கூட இருந்தது. அப்போ நான் படித்து கொண்டிருந்தோண்டே அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ண போகும் பொழுது ஓஎல் படித்து டெஸ்ட் எழுதி முடிய திடீரென்று எனக்கு அப்பாவோடு முழுமையாக அந்த வேலைகளை செய்ய நான் நினைத்து, அப்படியே என்னுடைய வாழ்க்கை சில ஆண்டுகள் வயல் தோட்டம் அந்த காரியங்களோடு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேசத்தில் ஒரு 84 ஆண்டாந்த அளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இனக்கலவரம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் வாலிபர்கள் அங்கே இருந்தால் கட்டாயம் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ என்னுடைய தாயார் நினைத்தா, இந்த மகனை இங்கே வச்சிருக்கிறது ஆபத்து, அதிகமாக இவருடைய வயது பிள்ளைகள் எல்லாம் வெளி தேசங்களுக்கு போகிறார்கள், எனவே இந்த மகனையாவது அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி என்னுடைய அண்ணா ஒரு ஆள் புத்தளத்தில் டீச் பண்ணி கொண்டிருந்தார். என்னுடைய 3வது அண்ணா. அவருக்கு கடிதம் எழுதிய அம்மா, தம்பி இவரை நாங்கள் வச்சிருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவோம். அந்த சூழ்நிலையில் பெற்றோருடைய விருப்பம் தப்பித்து கொள்ளட்டும், நானும் இங்கே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே இருந்து நான் வெளிநாட்டுக்கு போனால் என் இஷ்டப்படி வாழலாம், எல்லாம் அனுபவிக்கலாம், அப்படி ஒரு எண்ணத்தோடு நானும் வெளிக்கிட்டு
வந்து சேர்ந்தேன். ஆனால் என்னுடைய பிரயாணம் இலகுவாக அமையலை. இந்த சுவிஸ்க்கு வர்றதுக்கு அநேக ஆபத்தான சூழ்நிலையிலே என்னுடைய பிரயாணம் இருந்தது சுவிஸுக்கு வர்றதுக்கு. அது எந்த கால பகுதியில் பாஸ்டர்? 85ஆம் ஆண்டு நான் இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 85ஆம் ஆண்டு நீங்கள் இந்த ஐரோப்பாவுக்கு வருகிற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? அந்த நேரம் எனக்கு 25 வயது. ஓ, நீங்கள் இளம் வாலிபனாக அங்கவே நீங்கள் வாலிபனாக பல துடியுரிப்பான ஆளாக இருந்திருக்கீங்க. தோட்டம் தொழில்ன்றதை விட உங்களுக்கு நண்பர்கள், விளையாட்டுக்கள், அப்படி பல காரியம் இருந்திருக்கு. அப்படி எப்படி நீங்கள் அம்மா அப்பாவுடைய அந்த பேச்சுக்கு அமைவாக நீங்கள் வெளிக்கிட்டு வர யோசித்தீர்களா, அல்லது நீங்களே போயிடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து தான் வந்தீர்களா? நானும் அங்கத்தே சூழ்நிலைகளில் பார்த்தா ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது தொடர்ந்து தேசத்தில் இருக்கிறது. அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பு தான் என்னோட படித்த சில வாலிபர்கள் இந்த தேசங்களுக்கு வந்து எனக்கு தொடர்பு இருந்தது. அவர்கள் சொல்லுவார்கள், ஓ எல்லாம் இங்கே ஒருக்கா வந்து வாரன் சொர்க்க தியானம் வகிக்கலாம்னு சொல்லுவார்கள் கடிதம் எழுதி. அப்படி என்னுடைய மைண்டே அப்படி இந்த தேசங்களுக்கு ஏற்கிற விதமாக அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், எப்படியாவது போய்விடலாம் என்று சொல்லி. அதுக்கு என்னுடைய அண்ணா ஒருவர் ஒத்தாசையாக இருந்தார். நீ எப்படியாவது போகிறதுக்குரிய ஒழுங்குகளை செய்யன்னு சொல்லி என்னை கொழும்பு கொண்டு வந்து என்னை அனுப்பி வைத்தார். ஓகே பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் 25வது வயதிலே நீங்கள் சுவிட்சர்லாந்து தேசத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீங்க, இந்த நாட்டுக்கு வருகிறீங்க. இந்த நாட்டுக்கு வருகிற பொழுது எல்லாமே புதிதாக இருந்திருக்கும். லாங்குவேஜ் பிரச்சனை, வாழ்க்கை முறை எல்லாமே புதிதாக இருக்குது. அப்படி வருகிற பொழுது உங்களுக்கு என்ன விதமான எண்ணம் தோன்றிச்சுது? பிள்ளையான தீர்மானம் எடுத்துட்டனோ அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் வந்ததா? முதலாவது, பிறந்ததிலிருந்து தேசத்திலே இருந்தான், ஊர்லேயே. அந்த வெளிக்கிட்டு இன்னொரு தேசம், இன்னொரு மொழி, சகோதரங்கள், பெற்றோர் இல்லை. ஒரு கொஞ்ச நாட்கள் மிகவும் வேதனைப்பட்டேன். அதாவது உறவுகளை பிரிந்து, தேசத்தை பிரிந்து, ஆரம்பத்தில் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து சில மாதங்களிலே கொஞ்சம் தாக்கப்பட்டேன். ஆனாலும் அவ்விதமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னோட படித்த நண்பனை சந்தித்தேன் வாசல். அது ஒரு பெரிய உற்சாகம், பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. அவர் ஏற்கனவே இன்னொரு தேசத்தில் இருந்து கொஞ்சம் சில வருடங்கள் பிறகு இங்கே வந்திருந்தவர். அப்போ அவரும் என்னை எதிர்பாராத விதமாக பாசல் நகரத்திலே சந்தித்தார். அதுக்கு பிற்பாடு அவர் சொன்னார், நீ கேம்பில் இருக்க தேவையில்லை, வா நாங்கள் எல்லாம் ஒன்றாக வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லி விதமாக நானும் போய் இந்த ரிவ்யூச்சி இதில் பதிந்து விட்டு நானும் அவர்களோடு சேர்ந்திருந்தேன். அப்படியே அவர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது. நல்லது பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் ரிவ்யூச்சியாக இருந்தீங்க, படிப்படியாக உங்களுக்கான செயல்பாடுகள் மாற்றம் பெற்றது. எப்பொழுது உங்களுக்கு அந்த நீங்கள் இந்த நாட்டு பிரஜை விசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலம் எப்படி உங்களுக்கு எடுத்தது, எப்படி உங்களுக்கு அது கிடைத்தது? இந்த தேசத்தில் இருக்கிறதற்கு அவர்கள் எப்படி அதை கவனிப்பார்கள்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு காலம் இருக்கிறோம் என்பதை வைத்து, எங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கையை வைத்து அவர்கள் எங்களுக்கு ஒரு விசா கொடுக்கிறார்கள். இந்த தேசத்திலே வேலை செய்கிறதற்கும், படிக்கிறதாக இருந்தால் படிக்கிறதற்கும் அந்த ஒழுங்குகள் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவர்கள் ஆமாம், வேலை செய்கிறதுக்கு. நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்து 6 மாதத்தில் ஏதாவது நாங்கள் செய்கிறதுக்கு இந்த தேசம் அதை எங்களுக்கு அனுமதித்தது. ஓகே, எப்படி நீங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி போனீர்கள்? எப்படி உங்களுக்கு வேலை கிடைத்தது? எந்த விதத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைந்தது? நான் இந்த தேசத்துக்கு வந்த நோக்கம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துவிட்டு, நாட்டில் எப்படியும் பிரச்சனை சுமூகமாகிவிடும், அதுக்கிடையில் கொஞ்சம் பணமும் சம்பாதித்து விடுவேன், அப்படியே திரும்பி போக வேண்டும். அப்படித்தான் என்னுடைய ஆரம்பம் இருந்தது. சில மாதங்கள் போய் முடிய பிறகும் எங்களோட தேசத்து பிரச்சனை இறுகிக்கொண்டே போகிறது. அப்பொழுது வந்த புத்திசாலி பிள்ளைகள், வாலிபர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு இதுதான் தேசம், இனி நாங்கள் எங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அப்போ
வயது குறைந்தவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். ஏதாவது எந்த துறையில் படிக்க வேணுமோ அந்த தொழிற்கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு இந்த தேசம் அனுமதித்தது. ஓகே. அந்த வகையில் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நான் இந்த தேசத்தில் வெல்டிங் வேலையும் லெர்த் மெஷினில் செய்கிறதுக்குரிய அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது இந்த நாட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு நல்ல வேலை. அதை கற்றுக்கொண்டு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஒரு பெரிய காரியம். நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த தொழிலை நான் ப்ராக்டிக்கலில் கற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் அதை குறித்து படிக்கவும் வாய்ப்பு கிடைத்து படிக்கவும் அந்த தொழிலை ப்ராக்டிக்கலாக நான் அதை கற்றுக்கொள்ள கொஞ்சம் காலங்கள் எடுத்தது. அவ்விதமாக அந்த தொழிலை ஒட்டுறதற்கும் லேத் மெஷினில் சில நட்டுகள் கடைந்து அதுகளை செய்கிறதற்கும் கொஞ்சம் காலம் எடுத்தது. அவ்விதமாக நான் அதை கற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு ஒரு செய்முறை பரீட்சை வைத்தார்கள் அந்த ஃபேக்ட்ரியில். அதாவது ஒரு பைப்பை கொண்டு தருவார்கள், அதை ஒட்டி அதை கொண்டே அவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் ஓட்டை இல்லை என்று சொன்னால் அது ஓகே. அதுதான் என்னுடைய பரீட்சையாக இருந்தது. அப்போ அந்த பைப்பை எடுத்து ஒட்டி நான் கொடுத்து அது அவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஓகேயாக வந்த பொழுது நான் அதை பாஸ் பண்ணிவிட்டேன். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்காகத்தான் நான் அந்த இடத்திலே போய் அந்த வேலையை கற்றுக்கொண்டதும் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்டதும். ஆனால் ஏதோ கர்த்தருடைய கிருபை அந்த நாட்களில் அதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அப்போ அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார், உன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிடித்திருக்கு, விரும்பினால் நீங்கள் இங்கே வேலை செய்யலாம். அப்பொழுது நான் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தேன். நல்லது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது வழியை திறந்திருக்கு. அதுவும் சாதாரணமான ஒரு வேலையை செய்கிறதை விட அதை கற்றுக்கொண்டு அமைவாக செய்கிறது ஒரு நீங்கள் குவாலிஃபைடான ஒரு ஆளாக இருந்திருப்பீர்கள். நல்லது, இந்த குவாலிஃபைடான வேலையை நீங்கள் செய்கிற அந்த காலத்திலே உங்களுக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய பாடசாலை நண்பனும் உங்களுக்கு கிடைத்து விட்டார். எப்படி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தேசத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது? நாங்கள் 4 பேர் ஒரு வீடு எடுத்து நாங்கள் இருந்தோம் அந்த நாட்களில். வேலைகள் வேறு வேறு இடங்களிலே போய் வேலைகளை செய்து கொள்வோம். ஆனால் இரவு நாங்கள் தங்குறது எல்லாம் ஒரு வீட்டில் நாங்கள் வந்து தங்குவோம். 4 பேர் நாங்கள் 4 அறை உள்ள ஒரு வீடு எடுத்து நாங்கள் தங்கியிருந்தோம். அப்பொழுது அங்கே 2 சகோதரர்கள் ஏற்கனவே அவர்கள் ஒரு சகோதரன் தேசத்திலே ரட்சிக்கப்பட்டு வந்தவர், இன்னொரு சகோதரன் அவர் கொஞ்சம் இவரோடு சேர்ந்து கூட வேதத்தை இன்ட்ரெஸ்டாக படித்து கொண்டிருந்தார். காலப்போக்கில் அவர் 2 பேரும் இவரும் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ளாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நாட்களில் இவர்களுடைய காரியங்கள், இவர்கள் இரவில் வேலை முடிந்து வந்து ஆகாரம் எல்லாம் முடிய இருந்து வேதம் வாசித்து ஒரு காரியங்களை பேசிக்கொண்டு அப்படி இயேசுவினுடைய அற்புதங்களை பேசிக்கொள்வார்கள். அப்பொழுது என்னுடைய நண்பன், அவர் கத்தோலிக்க பேக்ரவுண்டில் இருந்து வந்தவர், நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்தவன். அப்போ என்னுடைய நண்பன் எனக்கு சொல்லுவார், அருண், நாங்களும் கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொண்டால் நல்லது தானே. ஏனென்றால் அவரும் ஒரு கத்தோலிக்கில் இருந்து வந்தபடியாக பைபிள் காரியங்கள் கொஞ்சம் தெரிகிறது. அவரோடு அவரும் பேசிக்கொள்ளுகிறார். சில சம்பவங்களை அவர்கள் 2 பேரும் கலந்து பேசிக்கொள்ளும் பொழுது பவுல், பேதுரு இப்படி சில பேர்களை சொல்லி அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் செய்த ஊழியங்களை குறித்து இவருக்கும் கொஞ்சம் தெரிகிறது. நான் மட்டும் எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு ஒரு வாஞ்சை, அறியணும், பைபிள் நானும் தெரிஞ்சிருக்க வேண்டும். எனக்கு ஒரு வாஞ்சை, இவர்கள் படிக்கிற வேதம் நானும் அறிஞ்சிருக்கணும், இவர்களோடு சில கேள்விகள் கேட்கலாம் என்று. அப்படி ஒரு நோக்கத்தோடு அவர்களிடத்திலே பைபிளை வேண்டி படிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு காலமா நீங்கள் அவர்களோடு கூட இருந்தீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் அவர்களோடு கூட இருந்தேன். 5 வருடமாக நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிற காரியம் அவர்களோடு கூட 4 வருடங்கள் அவர்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அறிந்து கொண்ட பின்பதாக எப்படி உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும்னு தோணுச்சு? ஆஸ்திரியாவில் இருந்து பீட்டர் என்று சொல்லி ஒரு ஊழியர் வந்திருந்து, அவர் இந்த பாசல் பைபிள் காலேஜில் படிக்கிறதற்காக வந்த ஒரு வாலிபன், எங்களோட வயசுதானவருக்கும்
அந்த நேரத்தில். சொல்லப்போனால் என்னை விட 2 வயது அவருக்கு குறைவு. அவருடைய அப்பா ஒரு ஊழியராக இருக்கிறார். அவர் தன்னுடைய மகனை வாசல்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்து இங்கே இருந்து படித்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த படிப்போடு கூட ஆக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு வாஞ்சை தாகம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அது செயல்பட ஆரம்பித்தது. அப்போ அந்த நாட்களில் நாங்கள் புதிதாக இந்த தேசத்திலே வந்திருந்து அப்படி கேம்பு பிள்ளைகள் போல நாங்களும் அப்படியே இருக்கிற பொழுது அவர் எங்களை கொஞ்சம் நோட்டம் பண்ணி எங்களோடு கதைக்க ஆரம்பித்தார். படிப்படியாக எங்கள் இல்லத்துக்கு வர ஆரம்பித்தார். வந்து இந்த சத்தியங்களை எங்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது ஏற்கனவே உங்களுக்கும் பைபிளை பற்றி தெரியும். அப்போ நாங்கள் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது இவரும் வந்தந்த காரியங்களை சொல்லுகிற பொழுது அப்போ அதே நேரத்தில் ஒரு 2 வருடம் கழித்து முடிய அவர் என்ன செய்தார், எங்கள் எல்லாரையும் ஒரு வீக்கெண்டுக்கு அவர் எங்களை கொண்டு போய் ஒரு மலையிலே ஒரு வீடு எடுத்து ஒரு கிழமை அங்கே தங்கியிருப்போம். அப்போ என்னுடைய நண்பர் கேட்டார், சொன்னார், அவர் கத்தோலிக் தானே. அவர் சொன்னார், அருணாச்சலம் நாங்கள் மதம் மாறிவிடக்கூடாது, நானும் எந்த கத்தோலிக் மதத்தில் இருக்கிற, நீயும் உன்னுடைய ஹிந்துவில் இரு, இவரோடு போவோம், காட்சு விளையாடுவோம், மற்றும்படி வாலிபால் அடிக்கலாம், எப்படி தேசத்தில் நாங்கள் எப்படி காரியங்களை அனுபவித்தோம் அப்படி நாங்கள் இவங்களோட போய் செய்வோம் வான்னு சொல்லி அவரும் என்னை அழைத்தார். போயிருந்தோம். இப்படி முதல் கேம்பு கொஞ்சம் விளையாட்டும் அப்படி கொஞ்சம் வேதத்தை அறிந்து கொள்ளுகிறது அப்படி போனது. நல்லது பாஸ்டர். நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக படிப்படியாக எப்படி இந்த கேம்பில் நீங்கள் போய் அங்கே நடைபெறுகிற காரியங்கள் நிமித்தமாக எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்து என்பதை குறித்து சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். ஓகே, நன்றி. நேர்களே, இதுவரை ரெவரன் அருணாச்சலம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இலங்கை தேசத்திலிருந்து அவரை எப்படியாக இந்த ஐரோப்பா தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்றும் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கிடைத்த நண்பர்கள் நல்ல உறவுகள் நிமித்தமாக ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய உள்ளத்தை தொடுகிறார், எப்படி ஒரு மனமாற்றம் பூரணமாய் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்த விதமான ஊழியத்தை கொடுத்தார் என்பதை குறித்து காரியத்தை நாங்கள் இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ரெவரன் அருணாச்சலம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த காரியத்தை நாங்கள் பேசித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நிற்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம், 3 மூலைகள் சந்திக்கின்றதான இடம். அதாவது 3 நாடுகளின் மூலைகள் சந்திக்கின்ற ஒரு இடம். எனது வலதுபுறமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிரான்ஸ் தேசம், நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது சுவிட்சர்லாந்து தேசம். எனது இடதுபுறமாக 180 மீட்டரிலே ஜெர்மன் தேசம் இருக்கிறது. 3 நாடுகளின் மூலைகள் சந்திக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்திலிருந்து நாங்கள் நிற்கின்றோம். இது ரைன் என்று சொல்லப்படுகிற நதி ஆற்றங்கரை ஓரத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த அழகிய இடத்திலே இருந்து பாஸ்டர் அவருடைய வாழ்க்கையின் அழகான ஊழிய காலங்களை குறித்து பேசுவதைட்டு மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுது பாஸ்டருடைய இலங்கை தேச வாழ்க்கையிலிருந்து அவர் ஐரோப்பா தேசத்துக்கு வந்ததிலிருந்து அவர் படிப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய அன்பை குறித்த காரியங்களை தெரிந்து கொள்கிற ஒரு காலப்பகுதியில் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது எப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கேம்புக்கு போகிறீங்க, நிறைய கேம்ஸ் விளையாடுறீங்க, பல வேறு நோக்கத்துக்காக நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தன்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்? எந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தீங்க? எப்படி என்று சொன்னால், முதல் தடவை அந்த கேம்பிலே போய் இருந்து இடைக்கிடை அந்த வேதங்களையும் அவர்கள் சொல்ல கேட்டு அப்படியே விளையாட்டு முடிந்து அந்த கேம்பு முடிந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மீண்டும் வேலைகளை ஆரம்பித்தோம். படிப்பு காரியங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஊழியர் கிழமையில ஒருக்கா வேதத்தை குறித்து தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படி என்னுடைய வாஞ்சை இதை அறிந்திருக்க வேண்டும், ஆனால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய நோக்கம் வேதம் எல்லாவற்றையும் அறிகிறது நல்லது தானே. நான் ஒரு தடவை இந்த மலை பிரசங்கத்தை வாசிக்கிற பொழுது
அதில் நல்ல ஆலோசனை இருக்கிற மாதிரி கிடந்து நான் அதை கண்டுபிடித்தேன். உண்மையிலேயே அதுதான் என்னுடைய ஆரம்பம். வேதத்தை வாசிக்கும் பொழுது மலைப்பிரசங்கம் என் இதயத்தை அப்படியே தொட ஆரம்பிக்கிறது. பாக்கியவான் யார், பாக்கியம் உள்ள வாழ்க்கை என்றால் என்ன, அப்படியான அந்த காரியங்களை அதுக்கூடாக நான் அறிந்து கொள்ள இன்னும் அந்த ஊழியர் அந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். நல்லது பாஸ்டர், நீங்கள் இன்னமும் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கான தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான பல கோணங்களில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்களும் விடாது முயற்சித்து கொண்டே இருக்கிறீங்க இந்த வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இனி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார், உங்களை பூரணமாக ஆண்டவருக்கு ஒப்படைக்கும்படி அல்லது போன அர்ப்பணிக்கும்படி. எந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டீங்க? ஆம் பாஸ்டர், நீங்கள் நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. நான் அவ்விதமாக அடுத்த முறையும் அதே ஊழியர் தான் எங்களை ஒரு கேம்புக்கு கொண்டு போயிருந்தார். அங்கேயும் இப்படியான இந்த நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த இடத்துல போயிருந்து விளையாடி வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்க அநேக வாய்ப்புகள் கிடைத்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு நாள் 2-3 நாள் போய் முடிய பிறகு தனிப்பட்ட விதத்தில் என்னை அவர் அழைத்து உன்னோட கொஞ்சம் பேசலாம் அருண் என்று என்னை கேட்டார். நானும் பேசலாம் என்று சொன்னேன். அவர் 3 கேள்வி என்னிடத்தில் கேட்டார். அருமையான ஒரு கேள்வி. முதலாவது கேள்வி அவர் கேட்டார், நீ எப்படி இந்த பூமிக்கு வந்தாய்? 2வது ஒரு கேள்வி கேட்டார், இந்த நாட்களில் நீ ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? 3வது கேள்வி, இந்த வாழ்க்கையின் முடிவிலே எங்கே போவாய்? இந்த 3 கேள்விக்கும் நீ எனக்கு பதில் சொல்லுவியான்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்பா அம்மா அவர்களுக்கூடாக நான் பிறந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரையும் போல நானும் உழைக்க வேணும், நல்ல வசதியாக வாழ வேணும், தேசம் கூட பார்க்கணும், அப்படி ஒரு நோக்கம். கடைசியிலே எப்படி போனால் என்ன என்று சொல்லி அப்படி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னேன். அவர் சிரித்துவிட்டு பிறகு வேத வசனங்களை எடுத்து காண்பித்து நாங்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டவண்டார். அவர் சொன்னார், உன்னை தேவன் கருவிலே கண்டு கொண்டார். அப்போ என்னுடைய சிந்தை, என்னுடைய அப்பா அம்மா ஒரு ஹிந்து மார்க்கத்தில் தானே இருக்கணும் அப்படி என்று சொல்ல நினைத்தேன். அவர் கேட்டார், என்ன யோசிக்கிறேன்னு சொன்னேன். என்னுடைய பெற்றோர் ஹிந்து, அது பிரச்சனை இல்லை. நீ உருவாகிறதுக்கு ஒரு இடம், நீ உருவாகும் பொழுது தேவன் எந்த மார்க்கம் யார் எல்லா மார்க்கத்தில் உள்ளவரும் தேவன் தான் பார்க்குறார், அவர் தான் உருவாக்கினார் என்றார். அப்பொழுது முதலாவது ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு. நாங்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி, ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ பரலோகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு இந்த நாட்களில் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய். 2வது கேள்வி, அப்படி அதற்கு அநேக உதாரணங்களை வேதத்துக்கூடாக சொல்லி நீ ஒரு இடத்துக்கு போகிறதற்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். கடைசியில் சொன்னார், உனக்கு ஒரு இலக்கு, தேவனுடைய ராஜ்யம், அங்கே போகிறதற்கு தான் நீ இந்த பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய இலக்கு அங்கேயா இருக்க வேணும் என்று சொல்லி முடித்தார். அந்த இரவே என்னோட அதிகமாக அந்த வசனங்கள் பேசப்பட்டது. அந்த கேம்பு முடியும் போதே நான் தீர்மானம் எடுத்தேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். அப்படி தீர்மானம் எடுத்த உடனே அவரே கேட்கிறார், நீ திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்களை அறிந்து கொண்டாய், அதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன தடை இருக்குன்றார். நான் சொன்னேன், எந்த தடையும் இல்லை, வேதத்தை கற்றுவிட்டேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நான் வேதத்தை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கற்றுக்கொண்டேன். அது எப்படியாக முடிந்தது என்று சொன்னால், மத்தேயு 28:18-19 வசனத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு சீசனாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி, அப்போ நான் ஒரு சீசத்துவத்துக்கு வந்து விட்டேன். அப்படியே எனக்கு அவர் என்னுடைய மன விருப்பத்தின்படி ஞானஸ்தானத்தை கொடுத்தார். நல்லது பாஸ்டர், மத்தேயுவிலே குறிப்பிட்டது போல அந்த பிரதான கட்டளையின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையின் ரட்சிப்பு அமைந்திருக்கிறது. ஏனென்றால்
அநேகருடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே டக்குன்னு அவர்கள் மனம் திரும்பினது போல தெரியும். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அந்த சீசத்துவத்துக்குள்ளே உங்களை நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களே தேடி படிக்கும்படி செய்து உங்களை ஒரு சீசன் ஆக்கின நிலைமையில தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ ஞானஸ்தானத்தை தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் திருச்சபை ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். இப்போ உங்களை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இப்பொழுது ஊழியத்துக்கான ஒரு அழைப்பு ஒரு மிக வித்தியாசமானது. ஆகவே அந்த தேவனுடைய அந்த ஊழியத்துக்கான அழைப்பை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீங்க? அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? இப்போவும் நீங்கள் அருமையான ஒரு கேள்வி. உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு வந்து விட்டால் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே என்னாலும் சும்மா இருக்க முடியவில்லை. தேவன் என்னை உற்சாகப்படுத்துகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி காரியங்களை செய்தார். அதே போல் ஆவியானவர் என்னோட இருந்து நான் அடுத்த படியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது பேசி என்னோட வழிநடத்தினார். அதற்கு ஒப்பாக என்னை வழிநடத்தின போதகர், அதுக்கு பிற்பாடு அந்த படிக்க வந்த ஸ்டூடெண்ட் போய்விட்டார். பிறகு என்னை வழிநடத்தின அந்த பாஸ்டர் சிவனேசன், அந்த வருடமே நடுப்பகுதியில் நான் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 5-6 மாதம் கழிந்தபடியே அவர் சொன்னார், அருண், வேத அறிவு உனக்கு இருக்கிறது, எனக்கு உதவியாக நீ பிரசங்கம் பண்ணணும். அப்படி என்னை அழைத்தார். அப்போ ஆவியானவரும் என்னோடு இடைப்பட்டார். ஊழியரும் என்னை உற்சாகப்படுத்தும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், இது தேவன் என்னை விதமாக அழைத்து காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அவர் ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு சேர்ந்து அந்த நாட்களில் ஊழியங்களை செய்ய தேவன் பலத்தை கொடுத்தார். இந்த காலப்பகுதி எத்தனையாவது ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? அந்த காலத்தில் நீங்கள் திருமணமாகி விட்டீர்களா? ஆம் பாஸ்டர், நான் 1990ஆம் ஆண்டு என் ஊழியரோடு சேர்ந்து திருச்சபைகளிலே இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவ்விதமாக நானும் அவரோடு சேர்ந்து ஊழியங்களை தாங்கி, அவர் 3 திருச்சபைகள் 2 கிளச்சபைகள் இருந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் அதிகமாக நானும் அவர் போய் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தேன். 1993ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த தேசத்திலே என்னுடைய மனைவி வந்து சேர்ந்த உடனே நாங்கள் சில மாதங்களுக்கு பிற்பாடு எங்களுக்கு இந்த திருச்சபையிலே எங்களுக்கு திருமணம் நடந்தது. கிறிஸ்தவ முறைப்படி எங்களுக்கு திருமணம் நடந்தது திருச்சபையிலே. அதுக்கு பிற்பாடு அன்றிலிருந்தே என்னுடைய எல்லா ஊழிய பகுதிகளுக்கும் என்னுடைய மனைவி இணைந்து கொண்டாள். 2 வருடங்கள் தனியாக இருந்து அப்படியே நாங்கள் குடும்பமாக ஊழியங்களை செய்து கொண்டு வந்திருந்த நாட்களில் முதலாவது பிள்ளை ஸ்டெவானி எங்களுக்கு பிறந்தாள். அவள் கருவிலை உருவாகும் பொழுதே நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே, இந்த பிள்ளை உம்முடைய ஊழியத்துக்குத்தான் இந்த பிள்ளை முக்கியமாக, அதுக்கேற்ற விதத்தில் நீங்கள் அதை எங்களுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கருவிலை இருந்தே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதே விதமாக இன்றை வரைக்கும் பிள்ளையை ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஊழிய பகுதிக்கும் கர்த்தர் அந்த பிள்ளையை என்னோடு இணைத்து வழிநடத்துகிறார். இந்த நாட்களில் மெடிசின் பிஹெச்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்திலே அப்படி ஒரு படிப்புக்கு வர்றதுன்னு சொன்னால் கடினமான ஒரு காரியம். கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்தார். அநேக செலவுகள் வந்தது, பாடசாலை செலவுகள். அவைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தோடு நல்ல ஒரு சலரியோடு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். நல்லது பாஸ்டர். இப்பொழுது நீங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க தொடங்கிவிட்டார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே படித்த விதமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்தது. உங்கள் வேலையை நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் வேலையில் எந்த விதமான உயர்வுகள் கிடைத்தது? இன்றைக்கு வரை உங்களுடைய ஒரு ஆசீர்வாதமான வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அப்படியானால் எப்படி உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் உண்டானது? எப்படியான வேலையில் நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இப்போ பாஸ்டர், எனக்கு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு செய்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் தேவன் என்னுடைய இல்லத்துக்கு பக்கமாக உள்ள ஒரு ஃபேக்ட்ரியிலே ஒரு வேலையை கர்த்தர் கட்டளையிட்டார். என்னுடைய வேலை, நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக லெத் இங்கே தான் படித்தேன், வெல்டிங்கும் இங்கே தான் படித்தேன். 2ம் தேவையாக இருக்கிறது. அந்த இடத்துல நன்றாக அந்த வேலைகளை செய்கிறேன். எங்களுடைய அந்த ஃபேக்ட்ரியினுடைய ப்ரொடக்ட்ஸ் என்னென்னு சொன்னால் ரெயினுக்குரிய பாட் சாமான்களை ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறது.
அதிலே ஒரு பகுதி பாட் சாமான்களை நாங்கள் இந்த ஃபீமா ப்ரொடெக்ட் பண்ணுகிறார்கள். அந்த இடத்திலே என் தேவன் என்னோட கூட இருந்து நல்ல சலரியோடு நான் அந்த வேலைகளை செய்ய தேவனை எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழிய பகுதிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் சனி ஞாயிறு லீவு கிடைத்து நான் 5 நாள் வேலை செய்து மீதி 2 நாளும் தேவ சமூகத்தில் ஊழியங்களை செய்கிறேன். ரொம்ப அருமையான அனுபவம் பாஸ்டர். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொட்ட விதமும் உங்களுக்கு ஊழியம் கொடுத்து குடும்ப வாழ்க்கையை கொடுத்தது. நிச்சயமாகவே நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் எவ்விதமான காரியத்தை சாதிக்க உதவி செய்தார் என்பதை குறித்த காரியத்தை இடைவேளைக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். ஓகே. ஆம் பிரியமானவர்கள், இதுவரை ரெவரன் அருணாச்சலம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் அவரை சீசத்துவத்துக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு ஏற்ற துணியை அவருடைய இலங்கை தேசத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து வாழ்க்கை ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் அவருக்கு ஊழியத்தை கொடுத்ததுமல்லாமல் அவர் எதிர்பார்த்த விதமான வேலையையும் ஒரு சம்பள உயர்வையும் வேலையில் உயர்வையும் கர்த்தர் கொடுத்து நிறைவாக இந்த தேசத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அவர் இந்த தேசத்தில் எவ்விதமான ஊழியங்களை செய்தார் என்பதை குறித்த காரியத்தை சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ரெவரன் அருணாச்சலம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் இடைவெளிக்கு முன்பு குறிப்பிட்டது போல சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து இடதுபுறமாக காணப்படுகிற ஜெர்மன் நாட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஜெர்மனில் நின்று கொண்டு பாஸ்டருடைய வாழ்க்கையிலே எவ்விதமான ஊழிய காரியத்தை அவர் முன்னெடுத்தார், எந்த விதமான விடயங்களை சாதித்தார் என்பதை குறித்து நாங்கள் கேட்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து வேலையில் உயர்வை கொடுத்து பல விதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனால் அன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது எப்படியான ஊழியத்தை நீங்கள் செய்தீங்க, எந்த விதமான காரியத்தை சாதித்தீங்க? நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய தலைமை போதகர் என்னோடு கூட இருந்து எனக்கும் பகுதி ஊழியங்களை கொடுத்து வேலைகளையும் செய்து அப்படி சேர்ந்து செய்து கொண்டு வந்தேன். திடீரென்று 2006ஆம் ஆண்டு பாஸ்டர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். அதற்கு பிற்பாடு அந்த ஊழியங்களை நான் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் நான் என்னுடைய வேலையையும் செய்து முழு நேர வேலையும் செய்து இந்த ஊழியங்களையும் கவனிக்க தேவன் எனக்கு பலத்தை கொடுத்து வந்திருக்கிறார். இது ஒரு சவால். இந்த தேசங்களில் முழு நேர வேலை செய்து ஊழியங்களையும் கவனிக்கிறது என்பது ஒரு பெரிய சாதாரண காரியம் அல்ல. எனக்கு குடும்பம் உண்டு, 3 பிள்ளைகள் உண்டு, படிக்கிறார்கள், வேலை, இவைகள் அனைத்துக்கும் மத்தியில் இந்த ஊழியங்களை கர்த்தருடைய பலத்தினால் இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். வேலையும் செய்து ஊழியங்களையும் கவனிக்கிறேன். நல்லது பாஸ்டர். நீங்கள் ஊழியத்தை வேலையோடு கூட நீங்கள் இப்பொழுது ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற காலத்திலே எப்படியான ஊழியங்களை நீங்கள் படிப்படியாக செய்ய ஆரம்பித்தீங்க? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேத அறிவு இருந்ததினாலே போதவர் உங்களை ஒரு பிரசங்க ஊழியத்தை குறித்த காரியத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்து நீங்கள் பிரசங்கிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நீங்கள் எப்படியாக நீங்கள் திருச்சபையிலே அவர் இருந்த காலத்திலே ஊழியங்களை செய்தீர்கள். இப்பொழுது அவர் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது. எந்த விதமாக அவருடைய இறப்புக்கு பிறகு உங்களுடைய ஊழியம் தொடர்ந்தது? அந்த நாட்களில் அவருடைய இறப்புக்கு பிற்பாடு எனக்கு அநேக பழு கூடியது ஊழிய பகுதியில். ஆனாலும் எனக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஊழியருடைய ஒத்தாசையினால், முக்கியமாக என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் இந்த ஊழிய பகுதியில் ஒத்தாசையாக இருக்கிறபடியினால் நான் வேலையும் செய்து தொடர்ந்து இந்த ஊழியங்களையும் செய்து கொண்டு வர அதற்கும் தேவனுடைய கிருபை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நல்லது பாஸ்டர். அந்த ஊழிய காலத்திலே கர்த்தர் உங்களை அழைத்து போதகர் சிவனேசனோடு கூட நீங்கள் இருக்கிற நாட்களிலே எந்த விதமான ஊழியங்களிலே நீங்கள் ஈடுபட்டீர்கள்? எந்த விதமான ஊழியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் ஊழிய பாதை முன்னேறி கொண்டு போனது? அவரோடு இருக்கும் பொழுது நான் அவரோட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து அவருக்கு கீழாக 2 இடங்கள் பேர்னிலும் ஓல்சனிலும் அந்த திருச்சபைகள் தொடர்ந்து அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்து அந்த காரியங்களை நான் செய்து கொண்டு வந்தேன். அந்த நாட்களிலும் அவரும் வேலை செய்தார், நானும் வேலை செய்து கொண்டு தான் இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆமாம். அதன் பின்பதாக 2006ஆவது ஆண்டிலே
போதகர் சிவனேசன் இறந்து விட்டார். அவருடைய இறப்பின் பின்னராக அந்த திருச்சபைக்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்பட்டது. எவ்விதமாக அந்த தலைமைத்துவம் உங்களுடைய கருத்திலே வந்தது? நீங்கள் எப்படி அந்த திருச்சபையை முன்னெடுத்து கொண்டு போனீர்கள்? இப்பொழுது அந்த திருச்சபையினுடைய பெயர் என்ன? எந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஓம், அந்த நாட்களில் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு திருச்சபை விசுவாசிகள் எல்லாரும் நானே அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமாக இருந்து நான் தான் அடுத்ததாக முழு பொறுப்போடு அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபடியினால் நானும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து ஜெபித்தேன். கர்த்தர் தொடர்ந்து அதை செய்யவே என்னை உற்சாகப்படுத்தினார். அதற்கு திருச்சபையில் இருந்த மூப்பர்கள் எல்லோரும் ஒத்தாசையாக இருந்தபடியினால் பிறகும் அதை செய்ய தேவன் என்ற பலத்தினால செய்து கொண்டிருக்கிறேன். 2 காரியங்கள். ஒன்று, என்னுடைய குடும்பம் உதவியாக இருக்கிறது. திருச்சபையில் இருக்கிற மூப்பர்ஸ் எல்டர்ஸ் எனக்கு உதவியாக இருக்கிறபடியினால் இந்த தலைமைத்துவ ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த பேர்ன் என்ற இடத்திலும் ஓல்டன் என்ற இடத்திலும் இருக்கிற ஊழியம் எவ்விதமாக நீங்கள் எந்த விதமான ஊழியத்தை செய்கிறீங்க? அந்த திருச்சபையினுடைய பெயர் என்ன? அந்த திருச்சபை பெயர் வர காரணம் என்ன? அதை குறித்த காரியத்தை சொல்லுங்கள். இதுக்கும் ஒரு நல்ல கேள்வி. முக்கியமாக இந்த திருச்சபையின் பெயர் வர காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீர்கள். உண்மையிலேயே எனக்கு அந்த கெரிசீம் என்று சொல்ல அந்த வார்த்தை, அதாவது அந்த நாட்களிலே யார் ஆசீர்வதிக்கப்பட வேணுமோ அவர்கள் கெரிசீம் மலைக்கு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் இருக்குது 2 நாளாகமத்தில். யார் ஆசீர்வதிக்கப்பட வேணுமோ அவர்கள் கெரிசீம் மலைக்கு வர வேண்டும். சாபத்துக்குரியவர்களுக்கு நாவேல் மலை என்று சொல்லி அங்கே 2 மலைகள் இருந்தது. அங்கே ஆசீர்வாதத்தை கூறுகிற மலையாக அந்த கெரிசீம் மலை இருந்தபடியினால் அந்த கெரிசீம் மலையை நான் அந்த திருச்சபைக்கு அந்த பெயரை சூட்டியிருந்தேன், கெரிசீம் திருச்சபை என்று. இந்த கெரிசீம் ஊழியம் இப்பொழுது நான் நினைக்கிறேன் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். எந்த விதத்திலே உங்களுடைய ஊழிய வளர்ச்சிக்கு உங்களுடைய திருச்சபை மக்கள் மற்றது உங்களுடைய குடும்ப மனைவி மற்றும் பிள்ளைகள் எந்த விதமான ஊழியங்களில் ஈடுபடுகிறார்கள்? இந்த நாட்களில் முக்கியமாக என்னுடைய தரிசனம் வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்பது. அந்த ரீதியில் நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அதற்கு உதவியாக இருக்கிறார்கள். வாலிபர்கள் மத்தியில் நாங்கள் பெற்ற அந்த சமாதானத்தை வாலிபர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகள் அதற்கு ஒத்தாசையாக இருந்து, முக்கியமாக என்னுடைய மூத்த மகள் நான் பிரசங்கம் பண்ணுவதை வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக டொச்சிலே மொழிபெயர்ப்பார். அப்படி காரியங்களை செய்து 3 பிள்ளைகளும் வருகிற சந்ததிக்கு இந்த காரியங்களை கடத்துகிறதற்கு என்னோட உதவியாக இருக்கிறார்கள். திருச்சபையில் உள்ள இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளுக்கூடாக அவர்களை பயிற்சிவித்து அந்த நிலைமைக்கு ஆக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அருணாசலம் மனோராதேவி. ஆனால் நான் இந்த தேசத்துக்கு வந்து 93ஆம் ஆண்டு திருமணமாகி தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். நானும் கணவரும் ஒன்றாக இணைந்து தொடக்கத்திலே இருந்த அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வந்தோம். நான் அந்த இளம பருவத்திலே எனக்கு எதுக்குமே அறியாமல் இருந்து கணவரோடு சேர்ந்து நான் அந்த வேதத்தை படித்து ஊழியத்துக்கு நாங்கள் 2 திருச்சபைக்கும் கடந்து சென்று அந்த ஊழியங்களை நெருக்கத்தின் மத்தியிலும் நாங்கள் ஊழியத்தை செய்தோம். தேவனுக்காக நாங்கள் அதை செய்தோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டுன்றது போல் தேவன் எங்களுக்கு அந்த பலத்தை தந்தார். நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷமாக சமாதானமாக இருந்து கர்த்தருக்காக காரியத்தை செய்தோம். அவருடைய ஊழிய பாதையிலும் தேவன் கூட இருந்து வழி நடத்தினார். குடும்பத்தை அவர் எப்படி கவனித்து வழி நடத்துகிறாரோ அதேபோல் திருச்சபை மக்களையும் அவர் கவனித்து வழி நடத்தி வருகிறார். 3 குழந்தைகளையும் அவர் பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டுமோ சிறு வயதிலிருந்து அதே மாதிரி திருச்சபை பிள்ளைகளையும் வளர்த்து இதுவரையும் நடத்துகிறார். பிள்ளைகளும் 3ம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாய் எங்களுடைய வளர்ந்தும் எங்களுடைய ஊழியத்திலே எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து காரியங்களை செய்து வருகிறார்கள். அதுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையும் பிள்ளைகள் படிவுள்ள பிள்ளைகளாக இருந்தனும். ஆனால் எனக்கு ஒரு நல்ல கணவர், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்து அவ்வப்போது பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆலோசனைகள் சொல்ல வேணுமோ அந்த ஆலோசனைகளை சொல்லி பிள்ளைகளை வழிநடத்துவார். அதே போல் திருச்சபை பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது
ஆலோசனைகளை சொல்லுவார். திருச்சபை குடும்பங்களுக்கும் ஆலோசனைகளை சொல்லி இதுவரையும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் நாங்கள் இந்த ஓட்டத்தை தொடர்ந்து முடிப்பதற்கு கர்த்தருடைய பலன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும். நல்லது பாஸ்டர், கர்த்தர் இந்த தேசத்திலே உங்களுக்கான ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற அதே நேரத்திலே உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? நீங்கள் எப்படியான முறையில் உங்களுடைய ஊழியத்தை எதிர்காலத்தில் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போக நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்கள்? எதிர்காலத்தில் முக்கியமாக இந்த திருச்சபைகள் வளர வேண்டும். முக்கியமாக வாலிப பிள்ளைகள் மத்தியில் இந்த காரியங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக தேவன் அந்த காரியங்களை செய்வார். இப்பொழுது நீங்கள் எதிர்கால திட்டத்துக்கு நீங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் ஊழியங்களை செய்கிறதுனாலே உங்களுடைய முதலாவது ஜெனரேஷன் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே தமிழ் ஊழியத்தை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். ஆனால் இரண்டாவது ஜெனரேஷன் உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த காலத்திலே அவர்களுக்கு தமிழ் ஒரு பெரிய பிரச்சனையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இந்த நாட்டு மொழி அவர்கள் அறிந்திருக்கிறபடியாலும் அதிலே கற்றுக்கொண்டதினால். அப்படியான நீங்கள் உங்களுடைய தமிழ் ஆராதனைக்கு மொழிபெயர்ப்பு மட்டும்தான் யோசிக்கிறீர்களா? அதையும் தாண்டி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான வேறு திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? இப்போதைக்கு இந்த நாட்களில் இருக்கிறவர்களோடு பிள்ளைகளுக்கும் டொச்சில் மொழிபெயர்க்கப்பட்டு அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தனியாக டொச்சிலே போனால் இருக்கிற தமிழ் பேசுகிறவர்களுக்கு கஷ்டமாகிவிடும். அநேகருக்கு டொச்சு அதிகமாக விளங்கி கொள்ள முடியாது இங்கே பிறந்த பிள்ளைகளைப் போல. எனவே அவர்களுக்கும் தமிழில் தேவையாக இருக்கிறது. பிள்ளைகளும் இந்த நாட்களில் நாங்கள் ஒரு குரூப் கொஞ்சம் பேராக இருக்கிறபடியினால் வாலிப பிள்ளைகள் இன்னும் 2-3 வருடம் கழிந்து திருச்சபையிலே வாலிப பிள்ளைகள் அதிகமாக வரும் பொழுது நான் நினைக்கிறேன் அவர்களுக்கென்று தனியாக டொச்சிலே முழுவதுமாக டொச்சிலே அவர்களுக்கு ஆராதிக்கிறதற்கு வழிகளை வகுக்க வேண்டும். உங்களுடைய இந்த ஊழிய வளர்ச்சி இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பல ஆண்டுகள் கர்த்தருக்காக நீங்கள் சேவைகளை செய்திருக்கிற பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற அந்த உறவை கட்டி எழுப்ப நீங்கள் என்னென்ன காரியத்தை நீங்கள் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீங்க? முதலாவது ஜபம்தான். தேவ சமூகத்திலே அதிகாலையில் எழுந்து ஜபத்தில் வேத வாசிக்கிறதிலும் ஜபத்திலும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே கட்டப்பட்டது. சில நேரங்களில் சரீரம் இடம் கொடுக்காது, காரணம் வேலை. ஆனாலும் அதிகாலையில் எழுந்தோடனே அந்த பலம் வந்து விடுகிறது. வேதத்தை வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறார், அவரும் புதிய திட்டங்களை ஏற்படுத்துகிறார், ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இதுவரை உங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை குறித்த பல காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறது. இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், ஊழியத்துக்கு வர துடிக்கிறவர்கள், ஊழியத்துக்கு வந்து தடுமாறுகிறவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தும் உங்களுடைய ஊழிய அனுபவத்திலிருந்தும் இவர்களை நீங்கள் உற்சாகமூட்டும்படி எந்த விதமான வார்த்தைகளை பேச விரும்புகிறீங்க? அருமையான ஒரு காரியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, வளர்ந்து வருகிற சந்ததிக்கு நான் சொல்ல வேண்டிய, மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள் உண்டு. அதை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். பவுல் அடியான் சொன்னது போல ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது பின்னானவைகளை மறக்க வேண்டும், அடுத்தது முன்னானவைகளை நாட வேண்டும், இலக்கை நோக்கி தொடர வேண்டும். இந்த 3 காரியத்தையும் சரியான விதத்தில் நாங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்களை அழைத்த அந்த நோக்கத்தின்படி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போய் சேருவோம். இந்த பூமி நிரந்தரமற்றது. ஒரு நாள் இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காரியங்களை மனதிலே வைத்து நித்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த நாட்களிலே, கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் சரியான விதத்தில் அந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் பரலோகத்துக்கு ஒவ்வொருவரும் தயாராகும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஊழியத்தின் அனுபவம் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் இதை பார்க்கிற நேயர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும். கர்த்தர் மென்மேலும் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். நீங்களும் இப்படி ஒரு நேரத்தை எடுத்து என்னுடைய விதமாக இந்த காரியங்களை
பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்பட்டு வந்து என்னுடைய காரியங்களை எவ்வளவோ பொறுமையோடு கேட்டு இதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்கிறதற்காக நானும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பாஸ்டர் அருணாச்சலமுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் கேட்டீர்கள். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதே போன்று இன்னும் பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நாங்கள் வர காத்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திப்போம். அதுவரை ரெவரண்ட் அருணாச்சலத்தோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.